இந்த வேளையிலும் கூட நாம் தியானிக்கும்படியாக அதே ஏசாயாவின் புத்தகம் 58 அதிகாரம் மீண்டுமாக 8 வசனத்தை நாம் தியானிப்போம். அப்போது விடியற்கால வெளுப்பை போல உன் வெளிச்சம் எழும்பி உன் சுகவாழ்வு சீக்கிரத்திலே துளிர்த்து உன் நீதி உனக்கு முன்னாலே செல்லும், கர்த்தருடைய மகிமை உன் பின்னாலே காக்கும். நேற்று நாம் தியானித்த வண்ணமாக விடியற்கால வெளுப்பை போல உன் வெளிச்சம் எழும்பும், அதிகாலை அந்த சூரிய வெளிச்சம் எழும்புவது போல நம் வாழ்க்கையிலே வெளிச்சம் உதிக்கும் என்று தியானித்தோம். இந்த வேளையிலும் கூட உன் சுக வாழ்வு சீக்கிரத்தில் துளிர்த்து என்று சொல்லி பார்க்கிறோம். ஒரு செடி துளிர்த்து அதிலிருந்து கனி நாம் புசிப்பது போல நம் வாழ்க்கையை தேவன் துளிர்க்க விரும்புகிறவராயிருக்கிறார். அந்த சூரிய வெளிச்சமானது அதிகமான ஒரு உஷ்ணத்தை கொடுக்கின்ற போது அந்த செடியானது துளிராதபடிக்கு அது அந்த உஷ்ணத்தின் நிமித்தமாக வாடி கருகி போவதை பார்க்க முடியும். இந்த வெளிச்சம் என்பது அதிகாலை வெளிச்சமாக இருக்கிறபடியினாலே உன் சுக வாழ்வு சீக்கிரத்திலே துளிர்த்து என்று சொல்லி பார்க்கிறோம். இன்றைக்கு நம் வாழ்க்கையிலே பல போராட்டம் இருக்கலாம், தடுமாற்றம் இருக்கலாம், பலவிதமான சோதனை இருக்கலாம், பலவீனத்தினால் அச்சம் இருக்கலாம். இவையெல்லாம் நம் வாழ்க்கையில் நிரந்தரம் அல்ல. நம் தேவன் நம் வாழ்க்கையிலே சுகத்தை விரும்புகிறவராயிருக்கிறார். அதை நான் சொல்கிறார், உன் சுக வாழ்வு சீக்கிரத்திலே துளிர்த்து என்று சொல்லி பார்க்கிறோம். எவ்வளவு காலம் இந்த பாடுகள் என்று யோசிக்கிறோம். ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு காலம் உண்டு. அழுவதற்கு ஒரு காலம் உண்டு, நகைப்பதற்கு ஒரு காலம் உண்டு. அப்படியாய் காலங்கள் ஒவ்வொன்றையும் குறித்து பிரசையில் பார்க்கிற வண்ணமாக சீக்கிரமாக குடும்பங்கள் செழிக்கும்படியான காலத்தை தேவன் நமக்கென்று உங்களுக்கென்று கட்டளையிட அவர் வல்லவராய் இருக்கிறார். அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும் என்று பார்க்கிறோம். அதனால் நம் வாழ்க்கையிலே அந்த சுகத்தின் நாளை பெற்றுக்கொள்ள, நம்முடைய வாழ்க்கையிலே அந்த துளிர்வின் நாளை பெற்றுக்கொள்ள நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி அதற்கு முன்னிருக்கிற வசனத்தில் பார்க்கின்ற போது, பசி உள்ளவனுக்கு உன் ஆகாரத்தை பகிர்ந்து கொடுக்கிறதும் துரத்துண்ட சிறுமையானவர்களை வீட்டில் சேர்த்துக் கொள்கிறது என்று சொல்லி பார்க்கிறோம். துரத்துண்ட துயருண்ட ஜனங்களை நாம் நம்முடைய அன்பின் நிமித்தமாக சேர்த்துக் கொள்கிற தன்மையை தேவன் எதிர்பார்க்கிறார். அவர் சொல்கிறார், என்னிடத்தில் வருகிற ஒருவரையும் நான் புறம்பே தள்ளுவதென்று சொல்லி. அதனால் முதலாவதாக நேற்று பார்த்த வண்ணமாக ஆகாரத்தை பகிர்ந்து கொடுப்பது, இரண்டாவதாக நாம் பார்க்கிறோம் துரத்துண்ட சிறுமையானவளை வீட்டிலே சேர்த்துக் கொள்கிறது என்று சொல்லி பார்க்கிறோம். அதனால் நம் வாழ்விலே ஒருவரையும் நம் வாழ்க்கையிலே தள்ளாதபடிக்கு ஆண்டவர் எப்படியாக பாளையத்துக்கு புறம்பாயிருந்த நம்மை, பாவத்திருந்த நம்மை, சாபத்திருந்த நம்மை எப்படி அவருக்குள் சேர்த்து கொண்டாரோ அதுபோல் சிறுமையான மக்களை சேர்த்துக் கொள்கிற அனுபவமானது நம் வாழ்க்கையிலே துளிவை கொடுக்கும், ஆசீர்வாதத்தை கொடுக்கும், நம் வாழ்க்கையில் ஒரு செழிப்பை கொடுக்கும். இந்த அனுபவத்தை கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். நாமும் நம் வாழ்க்கையிலே அந்த அனுபவத்தில் போக நாம் கிரியை செய்ய வேண்டும். விசுவாசமானது நம் வாழ்க்கையிலே கிரியை செய்யும்படியே இருக்க வேண்டும். கிரியில்லாத விசுவாசம் செத்தது என்று பார்க்கிறோம். அதனால் மேலே சொல்லப்பட்ட அந்த அனுபவத்தில் போகும்போது சீக்கிரமாக நம் வாழ்க்கையிலே கர்த்தர் துளிர செய்ய வல்லவராக சுக வாழ்வை கொடுக்க சித்தமாக இருக்கிறபடினாலே அந்த அனுபவத்தில் போக நாம் இப்ப கொடுப்போம். உள்ளான மனிதன் நாளுக்கு நாம் புதிதாக்கப்படுகின்ற நேரம் இது. உள்ளான மனிதன் நாளுக்கு நாம் புதிதாக்கப்படுகின்ற நேரம் இது. சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே. அது சீக்கிரத்தில் நீங்கிவிடும். இந்த லேசான உபத்திரம் சுக வாழ்வு சீக்கிரத்தில் துளிர்க்கும் என்ற நம்முடைய வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம். எங்கள் வாழ்க்கையிலே சீக்கிரமாக இந்த உபத்திரம் நீங்கும் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று சொல்லியல்லவா நாங்கள் விசுவாசிக்கிறோம். விசுவாசமானது நம்பப்படுவதற்கு உறுதியும் காணப்படுவதற்கு நிச்சயம் என்று பார்க்கிறோம். சீக்கிரமாக எங்கள் வாழ்க்கையிலே சுக வாழ்வு துளிர்க்கும் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஐயா.
விசுவாசி பதறான்னு சொல்லி பார்க்கிறோம். நாங்கள் பதறாதபடிக்கு நீ சொல்கிற அந்த கட்டளைக்கு கீழ்ப்படிந்து வாழ எங்களுக்கு அனுக்கிரகம் செய்யும், ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. God bless you.